அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கு இருக்கிற பகுதிகளிலே அமைச்சர்களை முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து தேவையான பணிகளை செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே சென்னையில் நான் வந்தது போல பல இடங்களில் பல அமைச்சர்கள் அந்தந்த பகுதியில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எதிர்வரும் 14ஆம் தேதி 15ஆம் தேதி சுமாராக இருக்கும் என்றும் 16, 17 நாட்களில் ஒரு சில இடங்களில் அதிக கனமழை 40 சென்டிமீட்டர் வரை வரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. எனவே சராசரியாக 15 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்கிற போது இயற்கையாக தண்ணீர் வடியும். அப்படி கூடுதலாக மழை பெய்து 40 சென்டிமீட்டர் என்று குறுகிய நேரத்தில் வருகிற போது தேவையான நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்முடைய முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கடந்த ஆண்டு கொண்ட அனுபவத்தின் காரணமாக எந்தெந்த இடத்தில் தண்ணீர் தேங்கி நின்றது, அதை எவ்வாறு எத்தனை நாள் நின்றது, எப்படி எடுத்தோம் என்பதை முன் அனுபவமாக கொண்டு கூடுதலாக மின் இறைப்பான்கள் மோட்டார்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. மரம் அறுக்கும் இயந்திரங்கள் சரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. 169 இடங்களுக்கு மேலாக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு பால், அதேபோல பிஸ்கட், அதேபோல ரொட்டி போன்றவை தயார் செய்ய வைக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, ஒரே இடத்தில் சமைத்து மற்ற இடங்களில் கொண்டு செல்வது சிரமமாக இருக்கிற காரணத்தால் அங்கங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநகர்மன்ற உறுப்பினர்களும் எந்த பகுதியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த பகுதியிலே உடனடியாக உணவு தயாரிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அதுவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கான தொகையை அரசு அலுவலர்களிடம் தரப்பட்டிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் உடனடியாக தர வேண்டும் என்று மருத்துவ உபகரணங்களும் ஆங்காங்கு மாத்திரைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே முழுமையாக எங்கெங்கு தண்ணீர் அடைத்துக் கொண்டிருந்தால் அதை எடுப்பதற்குரிய இயந்திரங்கள் நமது மெட்ரோ வாட்டர் மூலமாக அந்த இயந்திரங்களும் அதிகமாக வரப்பட்டிருக்கிறது. 990 இடங்களிலே பம்பு தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கொண்ட அனுபவம் என்னவென்று சொன்னால், வெள்ளம் வந்து மோட்டார் முழுகி இன்றைக்கு அதை தண்ணீர் இறைப்பது இல்லாமல் இருக்கிறது, வேஸ்டாக போய்விடுகிறது என்று சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன காரணத்தால் பல இடங்களிலே சப்மர்சிபிள் மோட்டார் போய்க்கு அங்கு ஜெனரேட்டர் டீசலோடு ரெடியாக வைத்திருக்கிறோம். சில இடங்கள் டிராக்டர்கள் நிறைய இடங்களில் டிராக்டர்களை கொண்டு வந்து உடனடியாக அகற்றுவதற்குரிய அந்த தண்ணீரை இறைப்பதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே என்ன மக்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் அந்த மழை நேரத்தில் தண்ணீர் தேங்கினால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காக அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க சொல்லி உத்தரவு தந்திருக்கு. மாநகராட்சி அதிகாரிகள் ரவுண்ட் த கிளாக் 24 மணி நேரமும் அந்தந்த பகுதியில் பொறுப்பு போடப்பட்டு IAS ஆபிசர்களும் 15 ஜோன்களுக்கு புதுசாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் அங்கேயே இருக்கிறார்கள். இங்கே வார் ரூம்ல வந்து கேட்கிற போது நேற்று இன்றைக்கு மட்டும் 1450 கால்கள் வந்திருக்கிறது. அனைவருக்கும் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் அந்த குற்றச்சாட்டு நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா, அதிகாரிகள் சென்று பார்த்திருக்கிறார்களா என்பதை மீண்டும் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வேலை முடிந்திருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு அதையும் அறிக்கையாக தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் எந்தெந்த சப்வேகள் முழுமையாக கண்காணிக்கப்படுகிறது, சப்வேகள் முழுமையாக கண்காணிக்கப்படுகிறது. அதே மாதிரி சில இடங்களில் CMRL வேலையினால் தேங்குகிறது. சில இடங்களில் ரயில்வே மேம்பாலம் கட்டுகிற போது 2-3 இடங்களில் தேங்கும் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அங்கேயும் மோட்டார் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்களுக்கு எல்லா அடிப்படை தேவைகளையும் உடனடியாக செய்வதற்கு அரசு அலுவலர்கள், நமது மாநகர உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அவர்களுக்கு உதவுகிற வகையில் தொடர்ந்து அந்த பகுதியை கண்காணித்து வருகிறோம். வேற ஏதாவது கேட்டா சொல்றேன். இப்போ கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு முன்னேற்பாடுகள் நல்லா பண்ணிருக்கீங்க. அது பாராட்டுகள் குறிப்பாக டிராக்டர்லாம் அவ்வளவு இருந்தாலும் கூட நிறைய இடங்கள்ல இந்த மழைநீர் கால்வாய் புதிதாக அமைக்கப்படணும்னு சொல்லிட்டு அகலப்படுத்தலோடு நிறைய இடங்கள் குறிப்பாக சொன்னால் மயிலாப்பூர்லையும் சரி, பல இடங்கள்ல சிவசாமி சாலையும் சரி, ஏன்னா அதிகமாக தண்ணி பிரச்சனைக்குள்ள இடம் இன்னும் அங்கே பணி முடிவடையாமல் இருக்கு. இந்த மழைக்கு எப்படி அந்த இடத்துல எதிர்கொள்ள போறீங்க? எப்பவே பிரச்சனையான இடம் அது முன்ன முடியாமல் இருக்கு. எப்போதும் பிரச்சனை இல்லை. நீங்க சொன்ன 2 இடமும் அங்கு அந்த சீத்தமால் காலனியிலிருந்து புதிதாக கட்டப்பட்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு டெண்டர் போட்டு கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இந்த பகுதியிலே அங்கு தேங்குகிற போது தண்ணீர் புதிதாக தேங்கிய காரணத்தால் இந்த ஆண்டு மறுபடியும் டெண்டர் விட்டு அந்த தண்ணீரையும் கொண்டு செல்வதற்காக புதிய வாய்க்கால்கள் நம்முடைய நாகேஸ்வரராவ் பார்க் மூலமாக கட்டி அங்கு கொண்டு போய் சேர்க்கிறோம்.
அந்த பக்கம் பணி நடந்து கொண்டிருக்கு, தினம் பார்த்து கொண்டிருக்கு. இப்போது கூட தண்டார்பேட்டையில ஒரு பணி போன மாதம் தான் ஆரம்பித்திருக்கிறார்கள். லிங்க் போன மாதம் தான் அது டெண்டர் விட்டு ஆரம்பித்து சில நேரங்களில் வழக்கு நீதிமன்றங்கள் என்று நிலுவையில் இருக்கிற காரணத்தால் அந்த பணியும் இன்றைக்கு ஆணையர் அவர்கள் உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த லிங்க் கொடுக்கிற இடத்துல, தொடர்பு கொடுக்கிற இடங்களில் சில இடங்களில் பணி பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது என்ன ஏற்பாடு, கூடுதல் என்ன ஏற்பாடு? மோட்டார் தான் எல்லா இடத்துக்கும் மோட்டார் வைக்கிறது. மழைநீர் வடிகால் இருக்கலாம் சார், இல்லை எவ்வளவு பேலன்ஸ்? முதல் ஆரம்பித்த அத்தனை இடங்களிலும் மழைநீர் வடிகால் பணி முடிந்துவிட்டது. முதலிலே கட்டப்பட்டு 2வது திட்டமாக அறிவிக்கப்பட்ட திட்டங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் திட்டம் முதலமைச்சர் அறிவித்த அந்த 725 கிலோமீட்டர் 65 கிலோமீட்டர் முடிந்துவிட்டது. 2வது லிங்க் கொடுக்கிற இடம் நீதிமன்றத்தில் இருக்கிற பணிகள் என்றது அந்த இடம் பாக்கி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. 2வது இப்ப அனுபவத்தின் காரணமாக மறுபடியும் நீர் தேங்கிய இடங்களில் மறுபடியும் டெண்டர் விட்டு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது கூட பார்த்தீங்கன்னா 1156 கிலோமீட்டர் நிலத்திற்கு தொடர்ந்து வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகாய தாமரை அகற்றுவது, சில்ட் அள்ளுவது என்று தொடர்ந்து அதுல 765 கிலோமீட்டர் முடிச்சுட்டோம் வேலையை. ஆனா இப்ப என்ன நடந்துகிட்டே இருக்காங்க, டெய்லி அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தண்ணி தேங்கிட்டு அந்த வேலையை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் இயந்திரங்கள் கொண்டு வந்து நிறுத்திட்டோம் ரெடியா பணிக்கு. ஏற்கனவே கொஸ்தலையாறு பணி என்பது WR நீர்வளத்துறை செய்கிறார். அந்த கொஸ்தலையாறு அவர்களுக்கு முடிகிற காலமே 8வது மாதம், இந்த மாதம் 3 மாதம் முடித்திருக்க வேண்டும். இன்னும் 2-3 மாத காலத்தில் அவர்கள் கொஸ்தலையாறு முடிகிற போது, தனியாச்சலம் கனலும் கொஸ்தலையாறு முடிகிற போது இங்க இருக்கிற கொண்டு நாம் இங்க இருக்கிற தண்ணி லகுவாக வடிவதற்கு எல்லா பணியும் முடிந்துவிட்டோம். அதான் விஷயம். எப்போ முடியும் டார்கெட் எல்லாம் வச்சிருக்கீங்களா சார்? எப்போ முடியும் டார்கெட்? அவங்க போன மாசம் முடிச்சு இன்னும் 3 மாதத்துக்குள்ள கொஸ்தலையாறு முடிஞ்சிடும். 3 மாசத்துக்குள்ள. இப்ப எங்கண்ட ஓட்டேரி நல்லா எங்கண்ட கொடுத்தாங்க, தூர் வாரிட்டோம். கார்பரேஷன் எடுத்து விருகம்பாக்கம் கால்வாய் எடுத்து கொடுத்து தூர் வாரிட்டோம். இப்ப ரெட்டேரி அவங்க தூர் வாரி வேலை முடிச்சுட்டு தூர்